டே 40 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காசி டாக்கீஸ் தான் வந்திருக்கோம். மூவி நேம் கலியுகம். மார்னிங் 10:20 ஷோ தான் பார்த்தோம். ஹாய், இன்றைக்கி டே 40 சக்ஸஸ்ஃபுல்லாக 40 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸ் 365 மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 365 டேஸும் டெய்லி ஒரு மூவி வந்து தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அதில் தான் 40th டே தான் 40th டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா கலியுகம். தமிழ் மூவி தான் அது. கலியுகம் வந்து காசி டாக்கீஸில் பார்த்துருக்கோம். அந்த மூவியோட ரிவ்யூ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மூவி பார்த்தீங்கன்னா கலியுகம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மூவி வந்து உலகம் அழிகிற டைமில் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் இல்லாமல் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், இப்போ நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்ததுக்கப்புறம் உலகம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கற்பனையில் தான் அந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ இதே ஜானரில் 2-3 மூவி ஆல்ரெடி வந்திருக்கு. ஹாலிவுட்லேயும் நிறைய படம் வந்திருக்கு. தமிழ்லையுமே கூட இந்த மாதிரி படங்கள் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இப்போ மொத்தமாக வந்து சாப்பாட்டுக்கு தான் பஞ்சம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து டோட்டலாக மக்கள் வந்து எல்லாருமே வந்து இப்போ சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது வந்து கொஞ்சம் பவர் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா வந்து ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ரெசிடென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து உருவாக்கிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களே. அதுக்குள்ளே வந்து இருக்கிற சாப்பாடை ஸ்டோர் பண்ணி அதை வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து வரணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கணும். அவங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் அது உள்ளே வச்சுக்கிறாங்க. மற்ற மக்கள் எல்லாருமே வந்து வெளியில் விட்டுடுறாங்க. இப்போ வெளியில் இருக்க மக்களுக்கு அந்த ரெசிடென்ஸ்குள்ளே போகணுன்றது தான் வந்து அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ இப்போ ரெசிடென்ஸ்குள்ளே இருக்கவங்க ஒரு செக்யூரிட்டியை வச்சு இவங்க வந்து இதுக்குள்ளே யாரும் வராத மாதிரி பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டை தான் வந்து இந்த மொத்த படமுமே. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க வந்து அந்த சாப்பாடை வந்து இவங்க ஒரு ரெசிடென்ஸ்லேருந்து ஒரு பேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வண்டியில் போகிறாங்க. ஸோ அந்த வண்டியை இவங்க தடுத்து அதுலேருந்து சாப்பாடு எடுத்தால் தான் இவங்களுக்கு வந்து சாப்பாடு. அந்த ரெசிடென்ஸுக்கு வெளியில் இருக்க மக்களுக்கு அதுதான் வந்து சாப்பாடு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து எப்படின்னா, அங்கே ஒரு லிபரேட்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வச்சு அவங்க ரெசிடென்ஸுக்கு எதிர்த்து வந்து குரல் கொடுக்குற மாதிரி வந்து இந்த கதையில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கிஷோர் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம பொல்லாதவனில் வில்லனார் ரோலில் அவர், ப்ளஸ் வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க லீட் ரோலில். இப்போ எப்படி வந்து இவங்க அந்த ரெசிடென்ஸ்குள்ளே போனாங்களா, இல்லை வந்து இவங்களோட பஞ்சம் தீர்ந்துதான்றதான் கான்செப்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்க கதை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுமே டோட்டலாக வந்து வேற ஒரு கதை ஒன்று ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த ரெசிடென்ஸ் ப்ளஸ் வந்து வெளியில் இருக்க மக்கள்னு இருந்த கதை வந்து டோட்டலாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வேற ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு போகிறாங்க. அது வந்து இந்த கதைக்கும் அதுக்கும் சிங்க் ஆகுதான்னு கேட்டால் வந்து கொஞ்சம் வாண்டடாக வச்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. டோட்டலாக வெளியில் நடக்கிற பிரச்சனையை வந்து மறந்துடுறாங்க. இப்போ வந்து இந்த கதையிலே போகுது அப்படி. இப்போ அந்த செகண்ட் ஹாஃப்ல ஓப்பன் பண்ணுற ஒரு ட்விஸ்டோட கதையிலே வந்து போகுது. ப்ளஸ் வந்து இதில் அந்த ரெசிடென்ஸ் பற்றி சொல்கிறாங்க. பட் நமக்கு ரெசிடென்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது. ரெசிடென்ஸில் இருக்க மக்கள் என்ன என்ஜாய் பண்ணுறாங்கன்ற மாதிரி சீன் எதுவுமே நமக்கு கிடையாது. வெறும் வெளியில் இருக்க மக்கள் சண்டை போடுறதை மட்டுமே தான் காட்டுறாங்க. டீட்டெயிலிங் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி கொண்டு போகிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போக மாட்டாங்க. த்ரில்லர்ன்ற மாதிரி காட்டுறாங்க. பட் சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சேம் சீன்ஸே தான் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அவங்க சாப்பாட்டுக்கு சண்டை போடுவாங்க, திருப்பி வந்து அவங்க மாட்டிக்குவாங்க, அவங்க தப்பிப்பாங்க, அதே மாதிரி தான் இருக்கே தவிர அந்த ரெசிடென்ஸில் நமக்கு என்ன, இப்போ இவங்க ரெசிடென்ஸை நோக்கி போகிறாங்க, இப்போ போனால் அவங்க அங்கே அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இல்லை உள்ளே போனவங்களுக்கு ஏதாவது நடக்குமான்ற மாதிரி ரெசிடென்ஸ்க்குள்ளே ஒரு சீன் கூட நமக்கு காட்ட மாட்டாங்க. எல்லாமே வெளியில் இருக்க மாதிரியே தான் காட்டுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூவி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இது 18+ மூவி. வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 18+ இருக்கவங்க மட்டும்தான் வந்து இந்த மூவி பார்க்க முடியும். இந்த மூவிக்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.